வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எனர்ஜி ஃபிட் ஃப்ரெக் ஸ்டேக்கிங் பிளானில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிளான் பேர் Web3 ஸ்டேக்கிங் பிளான். சரிங்களா? ஓகே. ஸ்டேக்கிங் பண்ணுறதுக்கு உங்கள் மெட்டாமாஸ்க்கு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பேன். ரெண்டாவது ஃப்ரீக்வன்சி பிளாக்செயின் காயினை ஆட் பண்ண சொல்லியிருப்பேன். மூணாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நாலாவது KYC பண்ணணும். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. உங்கள் மெட்டாமாஸ்கில் கீழே நாலாவதில் கிளிக் பண்ணி டாப்பில் ஆப்பில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலட் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிரும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் KYC பண்ணிக்கிங்க. ஓகேவா? பேசிக் ஸ்டெப்பான இதெல்லாம் பண்ணி வச்சிடணும். ஃப்ரீக்வன்சி காயினை ஆட் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, KYC பண்ணுறது எல்லாம் பண்ணி வச்சுருங்க. ஓகே. இப்போ டெபாசிட் பண்ணுறது நம்ம பாலிகன் யூனிவர்சிட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் BNB யூனிவர்சிட்டியோ இல்லை பாலிகன் யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். $100 அண்ட் மல்டிப்ளேயில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பாலிகன் யூனிவர்சிட்டி டெபாசிட் பண்ணுறீங்கன்னா கேஸ் ஃபீஸ்க்கு பாலிகன் காயினும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கணும். ஒரு 2 காயினாவது. அதே மாதிரி BNB பண்ணிங்கன்னா ஒரு $2 BNB கேஸ் ஃபீஸ் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகே. முதல்ல ஃப்ரெக் ஆட் பண்ணிட்டோம். அடுத்து பாலிகன் யூனிவர்சிட்டியை உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு டாப்பில் நீங்கள் அந்த அம்புக்குறி மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நெட்வொர்க்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். நான் பாலிகன் யூனிவர்சிட்டி மெயின் நெட்வொர்க் கிளிக் பண்ணி அதில் நான் டாலர்ஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ரைட்டுங்களா? $100 இருந்தால் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேஷ் ஃபீஸ்க்கு பாலிகன் காயின் கொண்டு வந்து வச்சுருக்கேன். நீங்கள் BNB யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. திருப்பி அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற டாப்பில் 3 டாட்டை கிளிக் பண்ணி நான் ஃப்ரீக்வன்சி செயின் மாற்றிக்கிட்டேன். ஓகே. இப்போ ஃப்ரீக்வன்சி காயினில் டேஷ்போர்டில் 2 இருக்குது. ஆனால் வேலட்டில் பாலிகன் காயின் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே நாலாவது அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஓல்டு யூஸராக இருந்தால் இன்டர்ஃபேஸ் இப்படி இருக்கும். கனெக்ட் வேலட் கொடுங்க. வேலட் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டு ஓப்பனே லெஃப்ட் சைடில் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா டேஷ்போர்டு கீழே ஓல்டு யூஸர் Web3 ஸ்டேக்கிங் பிளான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். புது யூஸருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேஷ்போர்டில் இந்த மாதிரி பிங்க் கலரில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இதுவே ஓல்டு யூஸருக்கு பச்சை கலரில் இருக்கும். ரைட்டுங்களா? அவங்க என்ன பண்ணணும்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் பிங்க் கலராக மாறிடும். புது பிளானுக்கு மாறிடுவீங்க. ஓகே. இந்த இதுக்கு இப்போ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிட்டோம். டேஷ்போர்டில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணோடனே டெபாசிட்னு இருக்கும். ஓகேவா? அதுக்கு இப்போ நேராக கிளிக் பண்ணிங்கன்னா டெபாசிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் $100 அந்த மல்டிப்ளேயர் டெபாசிட் பண்ணிக்கலாம். பாலிகன் யூனிவர்சிட்டி இல்லாட்டி BNB யூனிவர்சிட்டியா. ஓகே. இப்போ நீங்கள் 100 அப்படின்னு உதாரணத்துக்கு கொடுக்குறீங்கன்னா இல்லை 1000 கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ ஃப்ரெக் அதுக்கு தேவைப்படுன்றது காமிக்கும். அதுவே பார்த்தீங்களா? அப்புறம் என்ன மெயின் நெட்டில் நீங்கள் டாலர் கொண்டு வந்துருக்கீங்கன்னு கேட்கும். BNBயா இல்லை பாலிகனானு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்து, ஏன்னா நம்ம ஃப்ரீக்வன்சி காயினில் இருக்கோம், காயின் வச்சுக்கிறது பாலிகனில். ஸ்விட்ச் நெட்வொர்க் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிரும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா டெபாசிட் USDT கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆப்ஷன் வரும். கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா டெபாசிட் ஆகிரும். ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம் டெபாசிட் ஆகிறதுக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா லெஃப்ட் சைடு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட் ரெக்வஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டிங்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். அதுக்கப்புறமா உங்கள் டேஷ்போர்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் நீங்கள் கொண்டு வந்த USDT காமிக்கும். ஓகே. இப்போ USDTயை உள்ளே கொண்டு வந்துட்டோம். ரெண்டாவது ஃப்ரெக்காக மாற்றணும். அது கீழேயே பை ஃப்ரெக்னுக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட்லேயே அதுக்கு நேராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்வாப்பிங் பண்ண சொல்லும். இப்போ நீங்கள் 100 பழைய யூனிவர்சிட்டி கொண்டு வந்தீங்கன்னா 100க்கு ஈக்குவலாக எவ்வளோ ஃப்ரெக் கிடைக்குமோ உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் நெட்வொர்க் கொடுத்து ஸ்வாப் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்வாப் ஆகிடும். இப்போ உங்களுக்கு USDT ஃப்ரெக்காக மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து நீங்கள் ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸ்டேக்கு நேராக இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் எத்தனை டாலர் நீங்கள் டைப் பண்ணணும். 100னா 100, 1000னா 1000 கொடுத்துட்டு கீழே செக் நெட்வொர்க் கொடுத்துட்டு ஸ்டேக் நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேக்கில் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்த டாலர்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே. ஃபஸ்ட்டு பாலிகன் யூனிவர்சிட்டியோ பாலிகன் காயினோ கொண்டு வந்து வச்சுக்கணும். பாலிகன் யூனிவர்சிட்டி $100 அண்ட் மல்டிப்ளேயில். பாலிகன் காயின் ஒரு காயின் 2 காயின் கூட போதும். ஓகே. ஃப்ரீக்வன்சி பிளாக்செயினை ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை காப்பி பண்ணுறீங்க. ஆப்பில் டாப்பில் பேஸ்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் வேலட் கொடுத்து
புது யூஸராக இருந்தாலும் சரி, ஓல்டு யூஸராக இருந்தாலும் சரி கனெக்ட் பண்ணிடுங்க. புது யூஸருக்கு நீங்கள் கேஒய்சி பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓல்டு யூஸர் லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பச்சை கலரில் டேஷ்போர்ட் இருக்கும். லெஃப்ட் சைடு மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா Web3 ஸ்டேக்கிங் பிளான் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி என்னென்ன டோக்கன் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் வேலட்லேருந்து யூஎஸ்டியாக மாறிக்கிறோம். டெபாசிட் யூஎஸ்டிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பை ஃப்ரெக் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்த யூஎஸ்டியை ஃப்ரெக்காக வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்டேக் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் ஸ்வாப் பண்ண ஃப்ரெக்கை வந்து ஸ்டேக் பண்ணி விட்டுறணும். இதில் நமக்கு டெய்லி 0.5% வந்து 400 days கொடுப்பாங்க. அதே மாதிரி 75% விட்ரா வேலெட்டுக்கு வந்துடும். 25% வந்து கார்ப்பரேட் ஸ்டேக்கிங் போயிடும். இந்த 25% ஸ்டேக்கிங் கார்ப்பரேட் ஸ்டேக்கிங் போகிறத நம்ம 1000 days வந்து 2x நமக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஓகேவா? $1000 உதாரணத்துக்கு 75% நம்ம எடுத்துடலாம். $2000 வருது பார்த்தீங்களா? அதில் 75%னா $1500 நமக்கு வெளியே எடுத்துடலாம். ஒரு $500 மட்டும் பேங்க் டெபாசிட் மாதிரி, ரைட்டுங்களா? 2000 days 5 வருஷம் நம்மளுக்கு வந்து டபுள் பண்ணி 2x கிடைக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது மெட்டாமாஸ்க் வேலெட்டு, $100 அண்ட் மல்டிப்ளேயில் USDT, பாலிகன் ஆர் BNBயில், கேஸ் ஃபீஸ்க்கு பாலிகன் ஆர் BNB, பாலிகன் USDT இல்லாட்டி BNB USDT ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி பிளாக் செயின் காயினை வந்து நெட்வொர்க்கை ஆட் பண்ணி வச்சுருக்கணும். லாகின் பண்ணுறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, கேஒய்சி பண்ணுறீங்க, டெபாசிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணுறதுல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த பிளாக் செயின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணால் கான்டாக்ட் பண்ண முடியும். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.